அடியக்கமங்கலம் கிளை சார்பில் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் ஏகத்துவ எழுச்சி பொதுக்கூட்டம் நடைபெற்றது. திருவாரூர் வடக்கு மாவட்ட அடியக்கமங்கலம் கிளை சார்பில் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் ஏகத்துவ எழுச்சி பொதுக்கூட்டம் மாவட்ட தலைவர் பீர் முகமது தலைமையில் நடைபெற்றது. இதில் மாநில தணிக்கை குழு தலைவர் சுலைமான், மாநில பேச்சாளர் அப்துல் ரஹ்மான் உட்பட ஏராளமான இஸ்லாமிய ஆண்கள் பெண்கள் என கலந்து கொண்டனர். இக்கூட்டத்தில் இறைவனின் கட்டளைப்படி இறை தூதர் முகமது நபி மூலம் காட்டிக் கொடுத்த வாழ்க்கை முறைப்படி இஸ்லாமியர்கள் தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்றும் நவீன காலத்தில் நடைபெறும் திருமணத்தில் உள்ள அனாச்சாரங்களை இஸ்லாமியர்கள் தவிர்க்க வேண்டும் உள்ளிட்டவைகளை கூட்டத்தில் வலியுறுத்தி பேசினர். தொடர்ந்து பொதுக்கூட்ட தீர்மானங்களாக வக்பு வாரிய திருத்த சட்டத்தை நிறுத்தி வைக்க முகாந்திரம் இல்லை என உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வு சமீபத்தில் இடைக்கால தீர்வு வழங்கியது. இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரானது. இந்த தீர்ப்பை மறுபரிசீலனை செய்ய வேண்டும். மத்திய அரசு வக்பு வாரிய திருத்த சட்டத்தை திரும்ப பெற வேண்டும் தீர்மானம் நிறைவேற்றினர். இந்தியாவின் எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் தேர்தல் ஆணையத்தின் உதவியோடு வாக்கு திருட்டை பாஜக செய்துள்ளனர் என குற்றம் சாட்டியிருந்த நிலையில் இந்திய ஜனநாயகத்தை கேலி பொருளாக்கும் இந்திய தேர்தல் ஆணையத்தை பொதுக்கூட்டம் வாயிலாக வன்மையாக கண்டிக்கிறோம். பாலஸ்தீனத்தில் காஷா பகுதியில் தரைவழி தாக்குதலால் இஸ்ரேலால் அப்பாவி மக்கள் கொல்லப்பட்டுள்ளனர். இந்த அநியாயங்களை நிறுத்த அமெரிக்கா உள்ளிட்ட உலக நாடுகளுக்கு இந்தியா உரிய அழுத்தத்தை தர வேண்டும் என இந்த பொதுக்கூட்ட வாயிலாக கேட்டுக்கொள்கிறோம். இஸ்லாமியர்களுக்கான 3.5% இடஒதுக்கீட்டை 7% அதிகரிக்க வேண்டும் என வைத்த கோரிக்கையை தேர்தல் பிரச்சாரத்தில் முதல்வர் இடஒதுக்கீட்டை அதிகரித்து தருவதாக தெரிவித்ததன்படி இஸ்லாமியர்களின் இடஒதுக்கீட்டை உயர்த்தி அரசாணை பிறப்பிக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்களை நிறைவேற்றினர். சார்பாக அடியக்க கிளையின் சார்பாக சமுதாய எழுச்சி பொதுக்கூட்டம் இப்பொழுது நடைபெற்றது. இந்த பொதுக்கூட்டத்திலே சில முக்கியமான தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டு இருக்கிறது. அந்த தீர்மானங்களிலே முதன்மையான தீர்மானம், பாஜக மத்தியிலே என்றைக்கு ஆட்சிக்கு வந்தார்களோ அன்றில் இருந்து இதுவரையிலையும் இஸ்லாமியர்களுக்கு எதிரான பல்வேறு சட்டங்களை கொண்டு வந்திருக்கிறார்கள். முத்தலாக்கு தடை சட்டத்தை கொண்டு வந்தார்கள். அதே போன்று சமீபத்திலே வக்ஃபு போர்டு வக்ஃபினுடைய சொத்துக்களை பகிர்க்க வேண்டும் என்பதற்காக அதிலே பல திருத்தங்களை கொண்டு வந்து வக்ஃபு சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். இந்த வக்ஃபு சட்டம் என்பது முஸ்லீம்கள் அவர்களாக அவங்களுடைய முன்னோர்கள் வழங்கப்பட்ட தான நிலங்களை இஸ்லாமியர்கள் தங்களுடைய வழிபாட்டு ஸ்தலமாக வைத்திருக்கிறார்கள். இறுதியாக இதற்கு நல்ல தீர்ப்பு கிடைக்கும் என்ற எண்ணத்திலே சுப்ரீம் கோர்ட்டையும் எல்லா மக்களும் அணுகினார்கள். அங்கு நியாயமான தீர்ப்பு கிடைக்கும் என்று எதிர்பார்த்த நிலையில் சமீபத்தில் மத்திய அரசாங்கம் கொண்டு வந்த அதே சட்டத்தை 1-2 சட்டங்களை நிறுத்தி வைப்பதாக சொல்லிவிட்டு அனைத்து சட்டங்களையும் நாங்கள் ஆதரிக்கிறோம் என்ற கோணத்திலே அவர்கள் தீர்ப்பளித்திருக்கிறார்கள். இந்த தீர்ப்பு என்பது இஸ்லாமியர்கள் மாத்திரமல்லாமல் இந்திய ஜனநாயகத்திலே நம்பிக்கை வைத்திருக்கக்கூடிய அனைவர்களையும் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியிருக்கிறது. எனவே இந்த தீர்ப்பை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்றும், அதே போன்று மத்திய அரசாங்கம் இந்த வக்ஃபு போர்டு திருத்த சட்டத்தை திரும்ப பெற வேண்டும் என்றும் இந்த பொதுக்கூட்டத்தின் வாயிலாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதே போன்று தமிழகத்திலே இடஒதுக்கீடு வேண்டும் என்று நெடுங்காலமாக இஸ்லாமியர்கள் போராடி வருகிறார்கள். அவர்கள் இஸ்லாமியருடைய கோரிக்கையான இந்த இடஒதுக்கீடை உயர்த்தி தர வேண்டும். அதே போன்று பாலஸ்தீனத்திலே இஸ்லாமியர்கள் கடுமையான பாதிப்புக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார்கள். இஸ்ரேல் இன்றைக்கு கோர தாண்டவம் ஆடிக்கொண்டிருக்கிறது. இதை உலகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு நாடுகள் கடுமையாக எதிர்த்து கொண்டு இருந்தாலும் இந்த போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு மத்திய அரசாங்கம் முழு மூச்சிலே இறங்க வேண்டும். அமெரிக்கா போன்ற நாடுகளுக்கு மிகப்பெரிய அழுத்தத்தை தர வேண்டும். இதனால் அங்கு இருக்கக்கூடிய அப்பாவி மக்கள் காப்பாற்றப்படுவார்கள் என்ற கோரிக்கையும் மத்திய அரசுக்கு நாங்கள் முன்வைக்கிறோம். எம்.எஸ். சுலைமான், தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் தலைவர், மாநில தணிக்கை குழு தலைவர்.